வருங்கால தலைமுறைகள் நேத்து 2 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. 2 எக்ஸாம் இல்ல, 2 குரூப்பும் 2 எக்ஸாம் எழுதிருக்கு. ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டு வந்திருக்க. ஏன் சயின்ஸ் குரூப்பும் ஆர்ட்ஸ் குரூப்பும் சேர்த்து ஒரே வீடியோ போறோம்னா, தனித்தனி வீடியோ போட்டா எங்களுக்கு நேரம் ஓகேவா, எங்களுக்கும் வேலை அதிகமாயிருக்கு ஓகேவா, இதை எடிட் பண்றது அது இதுன்னு சொல்லிட்டு ஓகேவா, அதுல நேரம் வேஸ்டா போகுது. ஏன்னா என்னதான் நாங்க பேசினாலும் நீ கடைசியா கீழே இருக்க அந்த பிடிஎஃப் தான் எடுத்துட்டு போய் என்ன பண்ற, படிக்கிற ஓகேவா. அதனால இதுல பெருசா வள கொலன்னு பேசி எனக்கு நேரத்தை வீணாக்குறதுக்கு விருப்பப்படல. என்னோட நேரமும் வீணா போகுது, உங்களோட நேரமும் வீணா போகுது ஓகேவா. ஏன்னா படிக்கிறதுக்கே நேரம் கம்மியா இருக்கு. அதனால நம்ம பண்றதுதான் முக்கியம். நேத்து நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி சூப்பர் டூப்பரா வந்துருச்சு. 90 out of 90 நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருந்தே வந்துருச்சு. எல்லாரும் பாத்துருப்பீங்க. அதுக்கான லைவ் டெமோ காமிச்சோம். அது மாதிரி கெமிஸ்ட்ரியும் 65 மார்க் 70 out of 65 மார்க் கேட்டிருந்தாங்க. இந்த இன்ஆர்கானிக் செக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடரேட்டா கேட்டதுனால கொஞ்சம் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அது கொஞ்சம் அடி வாங்குச்சு. மற்றபடி கெமிஸ்ட்ரி தான். பட் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா கெமிஸ்ட்ரி பசங்க கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் பண்ணாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்சு போச்சுடா, அதை பத்தி யோசிக்காதீங்க. நிறைய பசங்க பாக்குற கமெண்ட் செக்ஷன்ல ஃபீல் பண்ற, நிறைய பேர் ஃபோன் பண்ணலாம் ஃபீல் பண்றாங்க. சார் நான் அதுக்கு சூப்பர் கிட்டே வாங்கிக்கலாம், அந்த 60+ நான் எடுத்திருப்பேன் சார், ரொம்ப கம்மியா எழுதிருக்கேன், 70-30 தான் வரும்னு நினைக்கிறேன், ஒரு 50% கூட எழுதலன்றா. நான் ஒண்ணு சொல்லுவேன், தயவுசெய்து முடிஞ்சதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க 10th and 11th எழுதுன ஒரு பேட்ச், பப்ளிக் 2 பப்ளிக் பாத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லா அனுபவம் வாங்கிட்ட பிள்ளைங்க, நாளைக்கு காலேஜ் போற பிள்ளைங்க. அதனால தயவுசெய்து முடிஞ்ச பத்தி திங்க் பண்ணாதா, தைரியமா இரு. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பத்தி பார்ப்போம் ஓகேவா. பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் நேற்று கோல்டன் 5 மார்க்ஸ் போட்டோம். அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்கணும், தயவு செய்து அந்த வீடியோ இருக்கும், அதை போய் பார்த்து அதுல பிசிக்ஸ்க்கான டாப் கோல்டன் 5 மார்க்ஸும் அதாவது எக்கனாமிக்ஸ்க்கான டாப் கோல்டன் 5 மார்க்ஸும் ஒரே வீடியோல போட்டிருக்கோம். தயவு செய்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கு, லிங்க் இருக்கு, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தயவு செய்து இன்னும் 5 மார்க் படிக்கலாம், படிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஃபுல் டே 5 மார்க் தான் நீங்க படிக்க போறீங்க ஓகேவா. நாளைக்கு நம்மளுடைய கணக்கு படி பாத்தீங்கன்னா நீங்க என்ன எழுத போறீங்கன்னா 3 மார்க்கான வீடியோ போட போறோம் ஓகேவா. அந்த கோல்டன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கான வீடியோ போட போறோம். அந்த கோல்டன் இம்பார்ட்டன்ட் வீடியோ நாளைக்கு இல்ல, சாரி, அந்த வீடியோ தான் இந்த வீடியோ சரியா. எல்லாத்தையுமே கடகடன் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நீங்க கடகடன் படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்ல, 90 out of 90, 70 out of 70 அந்த பிடிஎஃப் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத அவைலபிளா சொல்லிடுறேன். நான் இது போக நம்மளுடைய சூப்பர் கைட்ல உங்களுக்கு புக் இன்னர் கொஸ்டின்ஸ் ஃபார் கம்பல்சரி எல்லாமே ஆர்டர் பண்ணிருக்கோம். ஏன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால பிசிக்ஸை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பிசிக்ஸ்ல பண்ணி வச்சிருக்கோம். பிசிக்ஸ்ல நாங்க ஒரு 3-4 மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். மற்ற சப்ஜெக்ட்லாம் நாங்களே மாடல் கொஸ்டின் செட் பண்ணோம். பட் பிசிக்ஸ் மட்டும் என்ன பண்ணிட்டோம்னா, லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் மாடல் கொஸ்டின் பார்த்தோம், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தோம். அதுவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, ஏன் இதையே கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அதே கொடுத்துருக்கோம். பட் எக்கனாமிக்ஸ்ல அப்படி கிடையாது, நாங்களே ரெடி பண்ணிருக்கோம். பிசிக்ஸ்க்கும் ரெடி பண்ணோம், ஒரு 5 கொஸ்டின் ரெடி பண்ணோம். பட் அது அந்த பப்ளிக் கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட கொஸ்டின் சேமா வந்துச்சு ஓகேவா. சரி, அந்த 3 கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இதையே கொடுக்கலாமேன்றதுக்காக அந்த கொஸ்டின்ஸே பிசிக்ஸ்ல என்ன பண்ணிட்டோம்னா கொடுத்துட்டோம் சரியா. அதனால அந்த வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. இப்ப பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை லெசன் இருக்கு, 11 லெசன் இருக்கு. ஆனா 10 லெசன் தான் நம்ம டார்கெட் பண்றோம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 லெசன்ஸ் நம்ம இருக்கு ஓகேவா. நமக்கு எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம 7 3 மார்க் எழுத போறோம், 1 கம்பல்சரி, 6 நார்மல் கொஸ்டின். இங்க 6 3 மார்க் எழுத போறோம், 1 கம்பல்சரி, மீதி 5 நார்மல் கொஸ்டின். சரி, இந்த கம்பல்சரி கொஸ்டினை தவிர்த்து மீதியான கொஸ்டின் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான இது இருக்கு. இந்த கம்பல்சரி கொஸ்டின் அப்படி எங்க சார் இருக்கு அப்படின்னா, கம்பல்சரி கொஸ்டினுக்கான அந்த அப்கிரேட் வெர்ஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. ஏன்னா இந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின் கொஞ்சம் லைட்டா இதுவா வந்ததுனால எக்கனாமிக்ஸ்க்குமே பயமா இருக்கு, ஆர்ட்ஸ்க்கான எக்கனாமிக்ஸ். ஏன்னா இது அக்கௌண்ட்ஸ் ஓரளவு ஈஸியா கேட்டான்ல, அப்ப இதுல ஏதாவது கை வைப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி கேட்டதுனால பிசிக்ஸ் ஈஸியா கேட்பாங்களா, இல்ல அதே லெவல்ல போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல. நம்ம எடுத்தவங்க நம்ம வாழ்க்கையில விளையாண்டக்கூடாது. என்ன கெமிஸ்ட்ரி பாவம் பல பேர் இதுவா இருக்கு. அதனால அந்த மாதிரி சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் கவனத்தோட கையாண்டுட்டு இருக்கோம். ஸ்டே டூ. இப்போதைக்கு கொஞ்சம் 5 மார்க்ஸ் படிங்க. இந்த 3 மார்க்ஸ் படிச்சா ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் இது உங்களுக்கு 6 கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். இதுல 6 கொஸ்டின் வந்துடும் கம்பல்சரி இல்லாம, இதுலயும் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்க முடியும். இது கம்பல்சரி. வெயிட் பண்ணுங்க, நம்ம அதுக்கு அப்டேட் பண்றோம். நம்ம சூப்பர் கைட்ல ஆனா கம்பல்சரி கொடுத்தாச்சுப்பா. சூப்பர் கைட் வேணா வாங்கிக்கோ தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவோ செலவு பண்றேன், மீதி 3 சப்ஜெக்ட் என்னது, பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி, இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே சூப்பர் கைட் அவைலபிள் இருக்கு. 450 ரூபாய் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வருது, அந்த நம்பருக்கு ஜிபே பண்ண முடியுதான்னு பாரு. இல்லையா
வாட்ஸ்அப்ல என்ன பண்ணி மெசேஜ் பண்ணா அவங்க ஸ்கேனர் அனுப்புவாங்க. அந்த நம்பருக்கு என்ன பண்ணி பே பண்ணி 3 கைடையும் வாங்கிப்போம். சரியா? அதேதான் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 3 சப்ஜெக்ட் தான் கொடுப்பாங்க. சூப்பர் கேட். நீங்க தயவு செய்து நிறைய ஒரு சப்ஜெக்ட் கேட்கறீங்க, கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? எங்களுடைய பிளான் இதுதான். ஓகேவா? அது சொல்லிடுறேன். அதனால தயவு செய்து இப்ப இந்த வீடியோல கண்டென்ட் என்னன்னா இதுதான் 3 மார்க் தான் கண்டென்ட். இதுல வள கொலலாம் இல்ல. வி ஆர் த எக்கனாமிக்ஸ் டீச்சர். நான் வந்து பிசிக்ஸ் டீச்சர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு பிசிக்ஸ் டீச்சர் தான் மேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் 2 சப்ஜெக்டும் சேர்ந்ததுனால எதுக்கு இதுல வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துறோம், நீ அதை படிச்சாலே போதும். வள கொல பேசி நேரம் தெரியும். நான் இப்ப ஆல்ரெடி இப்பயே ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டோன்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். என்னோட டைம் வேஸ்ட் ஆனா உங்களோட டைம் வேஸ்ட் ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல 3 மார்க் கொஸ்டின் இருக்கு. தயவு செய்து நடந்து நினைக்காத, நடக்க போறது கடனை படிக்க ஆரம்பிச்சு 5 மார்க் கொஸ்டின் நேற்று வீடியோ கொடுத்தாச்சு. எடுத்து படிங்க, நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்க. தேங்க்யூ.